Alhamdulillahi Rabbil Alameen. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது கடமையாக இருந்த இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இதே போன்று நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய ஒரு மாதம் நம்மை அடைந்து நம்மை விட்டும் இன்னும் சில நாட்களில் செல்ல இருக்கிறது. இந்த மாதம் நமக்கு பல படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. அதிலும் குறிப்பாக நமக்கு இந்த மாதம் கற்றுத்தந்த மிகப்பெரிய படிப்பினை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகமாக நேசிப்பது என்று சொன்னால் வெறுமன ஃபேஸ்புக்ல குர்ஆனை பற்றி எழுதி போடுறதில்லை, வாட்ஸ்அப்பில் பயான்களை மட்டும் வைக்கிறது இல்லை. இது அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பதற்கு அடையாளமா எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் உண்மையிலேயே அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்னவெல்லாம் சொல்லுகின்றானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கின்றானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விட்டு விலக வேண்டும். இன்னும் அந்த குர்ஆனிலே முன்னர் வாழ்ந்த சமுதாய மக்களுடைய நிலைகளை நீங்கள் படிப்பினைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பதாக உண்மையான முஸ்லிம்களாக நாம் மாற முடியும். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும்போது கூட அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்புல்லில்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பார்கள். யாரை விட தெரியுமா? வமினன் நாசி மை யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதை யுஹிப்புனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி பல கடவுள்களை கற்பனை செய்து அல்லாஹ்வை விரும்புவது போல் அந்த கடவுள்களை மக்கள் விரும்புறாங்க இல்லையா? இவர்களை விட அதிகமாக அல்லாஹ்வை இறை நம்பிக்கையாளர்கள் நேசிப்பார்கள் என்று நினைச்சான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எப்படி நேசிக்கணும் அப்படின்னா, அதே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக நான் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா, உங்களில் யாரும் இறை நம்பிக்கையாளராக மாற முடியாது எதுவரை அகூன அஹப்ப இலைஹி, நீங்கள் என்னை விரும்ப வேண்டும், வாலிதிஹி வலதிஹி, உங்களுடைய தந்தையை விட உங்களுடைய குழந்தைகளை விட வன்னாசி அஜ்மஈன், உலகத்திலுள்ள மனிதர்கள் அனைவரையும் விட நீங்கள் என்னை விரும்பாதவரை உண்மையான முஸ்லிம்களாக மாற முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க நமக்கு சொல்லி காமிக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை சொன்னோன்னே உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க எனக்கு ரொம்ப விருப்பமான நபர், ஆனா
எனக்கு என்னுடைய உயிர் பெருசுன்னு சொல்றான். அப்படிதானே? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உயிர் என்னது பெருசு தான். ஒரு கட்டத்துல ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, பல கோடியில சம்பாதிச்சிருக்காரு, அதையெல்லாம் கொடுத்தாதான் இவரை காப்பாற்ற முடியும், ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுவாங்க. எதை வேணாலும் நினைச்சுவாங்க, இழந்து விடுவார்கள். உயிரை நினைச்சுங்க எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிர் என்னது பெரிய விஷயம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உமரே நீ உன்னுடைய உயிரை விட என்னை அதிகமாக நேசம் கொள்ளாத வரை உண்மையான மூமினாக ஆக முடியாது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு மட்டுமில்ல, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதரை தனது பெற்றோர்கள், தனது குழந்தைகள், தனது செல்வம், தனது உயிர், இதை அனைத்தையும் விட அல்லாஹ்வை நேசிக்கணும், அதிகமான முறையில நேசிக்கணுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சலாசு மன் குன்ன ஃபீஹி, யாரிடத்திலே இந்த 3 தன்மைகள் அமைந்து விடுகின்றதோ வஜத ஹலாவத்துல் ஈமான், அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்வார் சொல்றார். யார்கிட்ட இந்த 3 பண்புகள் இருக்கிறதோ அவங்க என்ன சொல்றாங்க, ஈமானுடைய அந்த சுவையை உணர்ந்து கொள்வார்கள். அதுல முதல் பண்பு என்ன அப்படின்னா, மன் கானல்லாஹு வ ரசூலஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுவா, அல்லாஹ்வும் அவரது தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட நேசத்துக்குரியவர் ஆவது அது என்னது முதல் பண்பு. அப்போ ஒரு மூமின் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படின்னா, மற்ற எல்லோரையும் விட அதிகமான முறையில் என்ன செய்யணும், நேசிக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறார். இன்னும் சொல்ல போனா நாம எல்லாரும் அல்லாஹ்வுடைய அன்பை விரும்புமா இல்லையா? எல்லாருமே அல்லாஹ் என்ன செய்யணும், என் மேல கருணை கொண்டு நடக்கணும், எனக்கு என்ன செய்யணும், அருள் செய்யணும், நாளைக்கு மறுமையில என்ன செய்யணும், மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நேசத்தை விரும்பாத எந்த இறை நம்பிக்கையாளர்களும் செய்ய முடியாது, பூமியில பார்க்க முடியாது. அப்படி அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு வேணும்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, நீ யாரை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களை விரும்புவான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அவன் நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ் தஆலா சொல்லிருக்காங்க. இப்ப அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம யாரை பின்பற்றணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். சரி, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற வேண்டும்? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக பிரகடனப்படுத்தி இந்த மார்க்கத்தை அவர்களை சொல்ல சொன்னானோ அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை செஞ்சாங்க, மக்கள் மத்தியில பரப்பினாங்க. எந்த அளவுக்கு பரப்பினாங்க, அதற்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தார்கள், தங்களுடைய தோழர்கள் துன்பப்படும் போது பொறுத்து கொண்டார்கள், தங்களுடைய உறவினர்களை பகைத்து கொண்டார்கள், தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு நினைச்சாங்க, வெளியேறினார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு நாம நினைக்கிறோம் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சமுதாயத்துல. நீங்க நினைச்சு பாருங்க, மற்ற சமுதாயத்துல ஜாதி அடிப்படையில நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், நீங்க நடக்க கூடாது, அங்க உட்கார கூடாது, என் வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படியே என் வீட்டுக்கு வந்தாலும் ஹால் தான் ஒன்னு அணிவிப்பேன். இப்பவும் சொல்றாங்க. இந்த 2025லயும் ஒரு ஷோ நடத்துறாங்க இல்லையா, விஜய் டிவில நீயா நானானு, அதுல பேசுறாங்க, நாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் நினைச்சுவோம், என் வீட்டுல ஹால் தான் கிச்சன் நினைச்ச மட்டும் அனுமதிக்க மாட்டோம் நினைச்சாங்க. இன்றைக்கும் சொல்லுகின்றார்கள். இன்னைக்கும் சொல்றாங்க இல்லையா, மும்மொழி கொள்கை நீங்க எல்லாம் நினைச்சீங்க, கண்டிப்பா ஹிந்தியை படிங்க சொல்றாங்க இல்லையா. ஆனா அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் விரும்பக்கூடிய அந்த சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா, அது எல்லாரும் படிக்க முடியாது. அவன் நடத்தக்கூடிய அந்த கேந்திராவில் பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா, அதுல தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன செய்ய முடியாது, அந்த மொழியை படிக்க முடியாது. இப்படி மக்களை தாழ்த்தி வேதனைப்படுத்தக்கூடிய இந்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் நம்ம நினைச்சாங்க கண்ணியமா வாழ வச்சிருக்காங்க. பிற சமுதாய மக்கள் நம்ம கூப்பிடுவோம், எப்படி பாய் வாங்கன்னு கூப்பிடுறாங்க, மாமா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் மூலமா நம்மளை என்ன செஞ்சிருக்கான், மேன்மைப்படுத்திருக்கான். இல்ல நீங்களே நாமளும் இன்னைக்கு என்னது இந்த மக்களோடு மக்களாக இருந்து
அடிமைப்பட்டு வேதனைப்பட்டு கேவலப்பட்டு தான் செய்வோம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இந்த நிலையை உருவாக்கி கொடுத்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஜக்காத்தை எடுத்துக்கிடுங்க. உலகத்தில் உள்ள ஆன்மீக தலைவர்கள் அனைவரும் மக்கள்கிட்ட ஆன்மீகங்கிற பேர்ல பொருளாதாரத்தை வசூல் செய்வான், பொருளாதாரமா வசூல் செய்வான், தங்கமா வசூல் செய்யறான், வெள்ளியா வசூல் செய்யறான், இடத்தை வாங்குறான், எல்லாத்தையும் வாங்கி அந்த மக்களுக்கு கொடுக்கானா? சமுதாயத்தை எடுத்து பாருங்க. இஸ்லாத்தை தவிர மற்ற அனைத்து சமுதாய மக்கள் எடுங்க. அந்த மக்கள்கிட்ட ஆன்மீக பெயரை சொல்லி கடவுளுடைய பெயரை சொல்லி மக்களுடைய பணத்தை சுருண்டக்கூடிய அளவுக்கு அதை தனக்கு, தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய பேர குழந்தைக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கக்கூடிய இந்த ஆன்மீக தலைவர்கள் மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாதாக அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம் தெரியுமா? இந்த ஜக்காத்தை நான் தொட மாட்டேன், இது எனக்கு என்னது ஹராம் சொல்லிட்டாங்க. நான் மட்டும் இல்ல, என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய மனைவிக்கு என்னது ஹராம், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. என்னுடைய மனைவி மட்டும் இல்ல, என்னுடைய பேர குழந்தை இல்லையா, அவங்களுக்கு என்னது ஹராம், தடுக்கப்பட்டது. என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தடுக்கப்பட்டது. என்னுடைய கோத்திரம் இருக்கா இல்லையா, அவர்களுக்கும் தடுக்கப்பட்டது. என்னால் விடுவிக்கப்பட்ட அடிமை இருப்பாரா இல்லையா, அவருக்கும் தடுக்கப்பட்டது சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய அந்த பணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், தொடமாட்டேன்னு சொல்லி மிகப்பெரிய ஜக்காத் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. அதை ஏற்படுத்துறது மட்டும் இல்ல, எல்லா வகையிலையும் அதுல பொறுப்பாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் வீட்டுல படுத்திருப்பேன், என்னுடைய கட்டிலுக்கு அருகில பேர்த்த மரம்லாம் என்ன செய்யும் கிடக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் பள்ளிவாசல் என்னது பக்கத்துல தான். அவ பசியின் காரணமா என்ன ரசூலுல்லா அதை எடுத்து சாப்பிடலாம் நினைப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் நினைப்பாங்களாம், ஒருவேளை இது ஜக்காத்துடைய பேர்த்தமிழமா இருக்குமோ என்ற அச்சத்தின் காரணமா நினைச்ச மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த அளவுக்கு மோசடி, ஆன்மீகத்தின் பெயரால் மோசடி செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் மத்தியில எந்த அளவுக்கு பேணி வாழ்ந்தாங்க. அவங்க மட்டும் பேணி வாழல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பேரர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விளாண்டுட்டு இருக்காங்க. பள்ளியாசு தானே, பேரத்தமிழ் விஷயம் குமிஞ்சு கிடக்கும். அன்னைக்கு ஜக்காத் இருந்தது, இன்னைக்கு ஜக்காத்துங்கிறது பொருளாதாரமா இருக்கு தானே, பணமாவும் தங்கமாவும் வெள்ளியாவும் சொத்தாவும் இருக்கு. அன்றைய காலத்துல எது இருந்து ஜக்காத்து? ஆடு, மாடு, ஒட்டகம், அப்புறம் பேரத்தமிழ் தான் ஜக்காத்தா இருந்துச்சு. அப்படி கிடக்கும்போது சின்ன குழந்தையா இருந்தா என்ன பண்ணா எடுத்து வாயில போட்டுருந்தாரு. நம்மளாம் என்ன செய்வோம், சின்ன குழந்தைங்க விட்டு போயிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, அவருடைய வாயில விரல் விட்டு எடுத்து ஜக்காத் இது நமது குடும்பத்திற்கு தடை செய்யப்பட்டது உனக்கு தெரியாதா, துப்புப்பான்னு சொல்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு பாருங்க, மக்களுடைய பணத்தை மக்களுக்கு என்ன செய்யணும், திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நினைச்சான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நபியை நீ என்ன செய், நேசி. அதே பாத்தீங்க அப்படின்னா மறுமை நாள்ல நம்ம எல்லாரும் நிற்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அன்றைய நாளிலே ஒரு மனிதன் ஓடுவான், யாரை விட்டு? தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய தந்தை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய மனைவி விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு, இவர்கள் எல்லா விட்டு நிச்சயமான் ஓடுவான். கற்பனை பண்ணி பாருங்க, இந்த சொந்தம் எல்லாம் ரொம்ப நெருக்கமான சொந்தம். அத்தா, அம்மா, பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாம் என்னது ரொம்ப நெருக்கமான சொந்தம். இந்த சொந்த பந்தங்களை விட்டு எல்லாம் நினைச்சுவாங்க ஓடுவாங்க. ஏன்? எங்க நன்மை நம்மகிட்ட வாங்கிடுவாங்க, பயந்து போய் ஓடுவாங்க. அப்படிப்பட்ட நாள்ல மக்கள்லாம் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அப்படிப்பட்ட நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருந்தார்களோ அவர்களுக்காக வேண்டி நினைச்சுவாங்க, அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வாங்க இல்லையா? அந்த பரிந்துரை ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பிரத்யேகமான பிரார்த்தனையை நினைச்சிட்டாங்க, பயன்படுத்திட்டாங்க. ஆதம் நபியில இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்த எல்லா நபிமார்களும் அல்லாஹ் கொடுத்த அந்த பிரார்த்தனை நினைச்சிட்டாங்க, பயன்படுத்திட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் என்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கேன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் எத்தனை சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு அடி வாங்கினாங்க, மிதி வாங்கினாங்க. ஒரு பெண் என்றும் பாராம சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அபூஜஹல் அவங்களுடைய மர்ம உறுப்பிலே ஈட்டி வச்சு கொன்னானா இல்லையா? எத்தனை சம்பவங்கள் நடந்துச்சு. தன்னுடைய பேர குழந்தைகள் பின்னால கொல்லப்படுவாங்க கூட நினைச்சாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒருவர் நினைச்சுவாரு நஞ்சு கொடுத்து கொல்லப்படுவார், ஒருத்தர் நினைச்சுவாரு வெட்டி கொல்லப்படுவாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க. இப்ப இவ்வளவு தூரம் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபித்துலருக்கான நினைச்சலாம்
பிரார்த்தனை பண்ணிருக்கேன். ஆனா ஒட்டுமொத்த என்னுடைய சமுதாயத்துக்காக நான் நினைச்சிருக்கேன், என்னுடைய துவாவை, பிரார்த்தனையை, சிபாரிசை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் சொன்னாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைச்சணும், நாம நேசிக்கணும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வே தன்னுடைய தூதருக்கு சொல்றான், குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், லஅல்லக பாஹியுன் நஃப்ஸக அல்லா யகூன முஃமினூன். நபியே, அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக உண்மையே அழித்துக் கொள்வீர் போல் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த சமுதாயம் இருக்கா இல்லையா, அவர்களை நினைச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கப்பட்டாங்க. நரகத்துக்கு பேரக்கூடாது, என்னுடைய சமுதாயம் நரகத்துக்கு பேரக்கூடாது, அவ்வளவு தூரம் நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டப்பட்டாங்க. அப்படி கஷ்டப்படும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், நான் சொல்லி காமிக்கிறான், நபியே நீங்க என்ன செய்யறீங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நீங்க சொல்லுங்க, அதுதான் உங்க வேலை அப்படிங்கிற விஷயம் நினைச்சான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம ஏன் நேசிக்கணுங்கிறதுக்கு இவ்வளவு சான்றுகள் இருக்கு. நான் கொஞ்ச நாள் சொல்லியிருக்கேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் நேசிக்கணும் பேசணும் அப்படின்னா பல வருஷம் நினைச்சலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோமா? ரொம்ப ரொம்ப கம்மியா நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறோமா? ரொம்ப ரொம்ப கம்மியா நிறைவேற்றுகின்றோம். எந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா முனாஃபிக்குடைய பண்பு இருக்கா இல்லையா, அதோடு சேர்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் இந்த ரமலான் மாசம் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் 5 நேரம் என்னது மக்களுடைய கூட்டம் நிரம்பி வழியுது, இப்படிதானே? பாங்கு சொன்னோடனே மக்கள் நினைச்சாங்க வந்துடுறாங்க. சுன்னத் தொழுகையிலிருந்து ஃபர்லிலிருந்து பின் சுன்னத் வரைக்கும் நினைச்சாங்க பள்ளிவாசல்ல வந்து தொழுது போறாங்க. ஜும்மா வந்து நினைச்சாங்க நிறைவேற்றுறாங்க. கியாமுல் லைல் சொல்லக்கூடிய அந்த இரவில் நின்று வணங்கக்கூடிய அந்த இரவு தொழுகை நினைச்சாங்க வந்து நிறைவேற்றினார்கள். குர்ஆனை நினைச்சாங்க அதிகமான முறையில் நினைச்சாங்க ஓதுறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் எவ்வளவு நாள் செய்யறாங்க? இந்த ரமலான் மாசம் மட்டும்தான். என்னைக்கு ரமலான் முடிஞ்சு சவால் பிறகுதோ எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு பழையபடி நினைச்சாங்க மாறிட்டாங்க. இது யாருடைய நிலை? முனாஃபிக் தான் நினைச்சுவான், ரெட்டை வேடத்துல இருப்பான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்வது போன்று நினைச்சுவான், நடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ யாரெல்லாம் இந்த ரமலான் மாசத்தில் மட்டும் தொழுதார்களோ, யாரெல்லாம் இந்த ரமலான் மாசத்தில் மட்டும் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டார்களோ, அதற்கு பிறகு யாரெல்லாம் ஈடுபடலையோ அவங்களே கேட்டுக்கொள்ள வேண்டியதா, நான் உண்மையான முஸ்லீமா இல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தனா? அப்படிதானே? பொதுவாக கேட்பாங்க. ஒரு பையன் வெளிநாட்டில் அத்தா இருப்பாரு, அடுவாட்களையும் பண்ணுவான், படத்துக்கு போவான், அங்கே போவான், இங்கே போவான். அத்தா ஊருக்கு வந்துருவாரு, நடிச்சிருவான், 5 நேரத்தில் போவான், குர்ஆன் ஓதுவான், ரொம்ப நல்லவனா இருவான். அம்மாவை சொல்லுவாங்க, நடிச்சுக்கிட்டால இருக்கேன், உங்க அத்தா ஊர்ல இருக்கும்போது ஒரு மாதிரி, இங்க வந்து ஒரு மாதிரியா சுரமா இல்லையா? அதே போன்று யாரை ஏமாத்துறோம்? நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் என்ன செய்யல, ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அப்போ உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிப்பதாக இருந்தால் இந்த ரமலான் மாசத்தை எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கட்டளைகளை இந்த வாழ்க்கையில ஏற்று நடந்தமோ அதே மாதிரி நமக்கு மரணம் வரும் வரைக்கும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை ஏற்று நடக்கணும். அப்படி ஏற்று நடந்தால்தான் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கிறோம் உண்மையாக நேசிக்கின்றோம். அப்படி என்ன நினைக்கிறோம்? உண்மையா நேசிக்கல, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில இளைஞர் இருக்காங்க இல்லையா, எந்த அளவுக்கு நேசிக்கிட்டு இருக்கான்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசம் கொள்ள வேண்டிய இந்த முஸ்லிம் சமுதாய இளைஞர்கள் பெண்கள்லாம் யார் நேசிக்கிறாங்க? சினிமா நடிகர்கள் நடிகைகள் நேசிக்கிட்டு இருக்கான். பாருங்க, இப்ப இடையில ஒரு நடிகர் விஜய், அவனை கூப்பிட்டு வந்து இஃப்தார்ல வைக்கக்கூடிய அளவுக்கு எதுக்கு இப்படி செய்யணும்? மார்க்கத்தை பத்தி அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்டானா அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதுக்கு அவனுக்கு என்ன செய்யுங்க, சொற்பொழி நிகழ்த்துங்க, அதை செய்யலாம். அதை விட்டு போட்டு தொழுகையாளிகள் நோன்பு துறக்க இடத்துல கூப்பிட்டு வந்து அதை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய பித்னாவை ஏற்படுத்தி எது கூப்பிட்டு வரணும்? மார்க்க சொல்லியிருக்கா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பள்ளிவாசலுக்கு யாரும் வடக்குறான்னு தடை விதிக்கல. என்ன செய்யலாம்? மாற்று மதத்தில் வரலாம், பள்ளிவாசல பார்க்கலாம். ஆனா தொழுகை எப்போ தொழணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கப்புறம் அது தொழுகை கடமையாகும். அப்போ இந்த நடிகர்களை கூப்பிட்டு வந்து இவங்க தொழுகை நடத்துறாங்களே. இன்னும் சில பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைலாம் சொல்லுது, என்னை மகரிப் தொழுகை கூப்பிட்டாங்களே, நான் போலேன், என்னுடைய தளபதியை பார்க்காத வரைக்கும் நான் போலேன். யோசிச்சு பாருங்க, வேதனையா இருக்கு. நம்ம எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமே தெரியல. வெறுமனே குர்ஆன் ஹதீஸையும் பேப்பரா நம்முடைய வீடுகளில் இருந்துகிட்டு இருக்கு தவிர நம்முடைய உள்ளத்தில் நினைச்சல வரவே இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சொல்றாரு, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசுக்கு மேலேயா இருக்கும். எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள்
இன்றிலிருந்து இது ஒரு பேர் சொன்னார், முகமது விஜய் என்று அழைக்கப்படுவார். எங்களோடு தொழுகை நடத்தி விட்டார், எங்களோடு பிரார்த்தனை ஈடுபட்டு விட்டார், எங்களோடு நோன்பு திறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்ப இதெல்லாம் இஸ்லாமா? இப்ப இஸ்லாத்தை படிக்கவே இல்லை. இந்த சினிமா கூத்தாடிகளை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயம் கேவலப்பட்டு போயிருக்கு. இதுல கொண்டு எப்படின்னா, ஒரு வட்டமேசி மாநாடகமா இல்லையா, இந்த செய்திகள்ல ஒரு வீணா படம் 4 பேர் 2 பேர் பேசிட்டு இருப்பானா இல்லையா, அதுல இந்த ஆளூர் ஷானவாஸ் பேசிட்டார், சினிமா கூத்தாடி சொல்லிட்டார். அதுக்கு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா, அதே எப்படி சொல்லலாம், சினிமா கூத்தாடி சொல்லி இப்பெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, அது ஒரு கலை இல்ல, அவன் நீங்க திட்ட ரொம்ப தப்பு, மன்னிப்பு கேட்கணும் சொல்லி நிறைய பேர் சொல்றான். சரிப்பா, மன்னிப்பு கேட்போம். ஆனா எங்களை முஸ்லிம்களை எல்லா படத்திலையும் காலங்காலமா தீவிரவாத காமிச்சுட்டு இருக்கப்பா, எங்களுடைய உள்ளங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். விஜயகாந்த்ல இருந்து வரக்கூடிய எல்லா நடிகர்களும் தீவிரவாதினாலே முஸ்லிம் தான். அக்மார் முத்தை குத்தி வச்சிருப்பாங்க, அவர் தொப்பி போட்டிருப்பார், தாடி வச்சிருப்பார், பைஜாமா அணிஞ்சிருப்பார், இவர் தான் முஸ்லிம். ஏன் இந்த பாம் முஸ்லிம் வச்சாதான் வெடிக்குமா? ஏன் மற்றவங்க வச்சா வெடிக்கணும் அடம் பிடிக்கா என்ன? அப்போ இந்த மாதிரி எங்களை சித்தரித்து காமிக்கும் போது முஸ்லிம்களுக்கு எல்லாம் உள்ள வலிக்காதா? வலிக்க மாட்டேங்குது. ஏன்னா முட்டா பயலா இருக்கான். அவன் தான் நடிச்சான், துப்பாக்கி ஒரு படம் நடிச்சான், அதுல எங்க காமிச்சான், அந்த சீன்ல வரும்போது ஒருத்தர் கொலை செய்யும் போது ஒரு குரான் ஓதிட்டு இருப்பாங்க. இப்படி எங்கேயாவது அல்லாஹ்வுடைய மார்க்க சொல்லுதா? அதை காமிச்சாச்சு. அப்பா என்ன சொன்னா, இனிமேல் என்னுடைய மகன் இது மாதிரி நடிக்க மாட்டான்னு வாக்குறுதி கொடுத்து நீர் என்ன பண்ண கடைபிடிச்சாலாம். அடுத்து பீஸ்ட் ஒரு படம் கொண்டு வந்தான். அதுல என்னது, அதுலயும் யாரு கட்டே இருப்பார், அவர் தான் தீவிரவாதி. பெருசா தாடி வச்சிருப்பார், ஜிப்பா போட்டிருப்பார், அவர் கயிறு கட்டி நிச்சுவாரு, தூக்கிட்டு வருவார். இப்ப அதுல என்னது, முஸ்லீம் எல்லாம் தீவிரவாதி. இதை விட வைக்க என்ன தெரியுமா, இந்த முஸ்லீம் இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் அவன் கட்சியில போய் சேர்றானே, அவன் இசட்டு பெரிய பாதுகாப்பு வாங்கியிருக்கானா. அவன் ஏன் வாங்கியிருக்கான்னு இப்ப வெளியிட்டிருக்கான். அவன் எப்படி வாங்கியிருக்கான், முஸ்லீம்கள் மூலமாக எனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது சொல்லி வாங்கியிருக்கான். இப்ப எவ்வளவு பெரிய முட்டா பையனா முஸ்லீம் இளைஞர்கள் இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. சில பேர் சொல்லும் போது கோவம், என்னப்பா எப்படிலாம் பேசுறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின் ஒருத்தர் தான் குட்டு வாங்குவான், ஒய்யாமையா குட்டு வாங்கிட்டு இருப்பான். நம்மளே எப்படிதாங்க வாழ்க்கையில ஒரு தடவை தடுக்கி விடுவோம், அதுக்கப்புறம் அதே மாதிரி போகும்போது இப்ப போன வாட்டி விழுந்திருக்கோம், இருக்கக்கூடாது, திரும்பிக்கணுமா இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு மோசமா இருக்கு. மறைந்து போன ஒரு பழனியப்பா சொல்லுவாரு, வீர தலைவருடைய வரலாற்றை படிக்கடா, சினிமா கூத்தாடிகளுடைய வரலாற்றை படிக்காதீங்க. இப்படிதானே சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து படிக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு எடுத்து படிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த சினிமா கூத்தாடிகளுடைய பின்னாடி போனோம் அப்படின்னா, இவர்களை நேசித்து நேசித்து வாங்கும் அப்படின்னா நம்முடைய மறுமை வாழ்க்கையில செய்வோம் கேள்விக்குறியா மாறும். சரி, உண்மையிலே அவர் வாரானா இல்லையா? நீ உண்மையான அறிவுள்ள முஸ்லீமா தான் நீ என்ன சொல்லிருக்கணும்? அப்படியாப்பா, நீ இஃப்தார்லாம் வரலாம், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்லவா எங்க பாபர் மசீத் இடிச்சிட்டாங்கப்பா, இடிச்சிட்டு 3ஆ பிரிச்சுட்டானுவா, எங்கிட்ட பாயம் வந்திருக்கானுவா, அதுக்காண்டி போராட மாதிரியா கூப்பிட்டு பாருங்க, வருவாரா? வரமாட்டாரு. ஆசிபான் ஒரு சின்ன பிள்ளைப்பா, பச்சை பிள்ளை, எத்தனை 8 வயசு 10 வயசு தான் இருக்கும். முஸ்லீம்ங்கிற ஒரு காரணத்தினால வழிபாட்டு தலத்துல வச்சு செஞ்சா கருப்பிழிச்சு கொண்டாப்பா, வாப்பா போராடுவோம், கூப்பிட்டு பாருங்க, வந்துருவானா? வரமாட்டான். என்னுடைய தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் ஒரே காரணத்துக்காண்டி சிறைச்சாலையில 16 வயசுல போனவன் 60 வயசாயும் வெளியே வரல, சிறையிலே நினைச்சுட்டான், செத்து போயிட்டான்பா. அப்படிப்பட்ட மக்களுக்காண்டி போராடுவோம், வா கூப்பிட்டு பாருங்க, வருவானா? வரமாட்டான். எங்க அவன் தெளிவாக இருக்கான், இனிமேல் நம்ம நடிக்க முடியாது, போதும், நம்ம நடிச்சோம்னா அடுத்த படத்துக்கு ரிலீஸ் ஆகும் போது என்ன செய்யறான், அவன் குடத்துல கொடுக்கான், இவன் குடத்துல கொடுக்கான், அடிக்கடி ரெய்டு வேட அனுப்புறானுவா. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்வோம், அரசியல் கட்சியில குளிச்சிருவோம். அப்படி தெளிவாக இருக்கான். இப்ப நமக்கு தெளிவு இல்லையா? இப்ப அல்லாஹ் நமக்கு மண்டையில அறிவு கொடுத்துக்கானா, கொடுக்கலையா? இப்ப யோசிக்க வேணாமா? அப்ப என்ன இந்த சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னா, வெறுமனே இந்த குர்ஆனை ரமலான் மாசம் மட்டும் வேக வேகமா ஓதுவோம். அதுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்துருக்கான், அதுதானே ஓதிருக்கான். பிள்ளை சரியில்லை, அது ஓதுற அசரத்துக்கு புரியுமான்னு தெரியல, பின்னாடி இருக்க ஆளுக்கும் புரியாது, அவ்வளோ வேகமா ஓதிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க அந்த 1 மாசத்துல குர்ஆனை ஓதி முடிச்சிருவோம். எங்கேயாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எங்கேயுமே சொல்லல. அல்லாஹ்வே குர்ஆன் சொல்லி காமிக்கிறான், அவுசித அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா, நபியே இந்த குர்ஆனை நீங்க நிறுத்தி நிதானமா என்ன செய்யுங்க, ஓதுங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு வேகமா என்ன செய்யணும், ஓதுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தமிழை எடுத்து மக்கள் படிக்கிறதே கிடையாது. கல்யாணம் முடிக்கும்போது கூட எப்படி தெரியுமா பிடிக்கிறாங்க, என் பொண்ணு நல்ல குர்ஆன் ஓதி இருக்கு, நல்ல மனப்பாடம் பண்ணிருக்கு, அப்படிதான் சொன்னாங்க. தவிர குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள், குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியாது.
இப்படி இருந்தா நம்முடைய நிலைமை கேள்விக்குறிதான். ஆனா குர்ஆனையும் ஹதீஸையும் நன்கு விளங்கிய காரணத்தினால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகமாக நேசித்த காரணத்தினால் சஹாபாக்கள் நம்மளை விட மோசமா இருந்தாங்க. சில பேர் சொல்லலாம், அதெல்லாம் உடனே மாற முடியுமா பாய், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா சொல்லலாம். நம்மளை விட மோசமா சஹாபாக்கள் இருந்தாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்க தெரியுமா? இறக்கும் போது தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, வா நான் இவன்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், அவன்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், நீ என்ன செய்யணும், அதுக்கப்புறம் சண்டையை கண்டினியூ பண்ணு சொல்லிடுச்சோ. அந்த அளவுக்கு மோசமா இருந்தான். பிறந்த பெண் குழந்தைகளை நினைச்சிட்டாங்க, உயிரோடு போச்சுவாங்க. எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு சில பேர் முந்தைய காலத்துல போச்சாங்களே, அது எதுக்குன்னா வரதட்சணை கல்யாணம் கொடுக்கணும், கிலோகிராம் தங்க இருக்கான், சீராட்ட இருக்கான், சாப்பாட்டுலாம் போடணுங்க, 4 பேர் வேன்ல வருவாங்க, கஷ்டமா இருக்கு, அதனால வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த அரபு மக்கள்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னா, பெண் குழந்தை பிறந்தாலே அது ஒரு கேவலமா நினைச்சுக்கிட்டு இருந்தான். பெண் குழந்தை பிறந்தாலும் நினைச்ச மாட்டான்னா சமூகத்துக்குள்ளே வரமாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல நினைச்சா கண்டிச்சான். அப்படிப்பட்ட அந்த மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியதால் மாற்றினான். மாற்றினது மட்டுமில்லாம பட்டம் கொடுத்தான். ரலியல்லாஹு அன்ஹு வருவான். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டனர். அதனாலதான் தி 100 சிறந்த 100 தலைவர்களின் புத்தகத்துல உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 53ஆம் இடத்தை நினைச்சாரு. அந்த புத்தகம் ஆசிரியர் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பாடம் படித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 53ஆம் இடத்தை கொடுக்கறோம்னா அந்த அளவுக்கு சிறப்பான வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினாங்க. அதனால நினைச்சாங்க கொடுத்தாங்க. காந்தி சொன்னாரா இல்லையா, இந்தியா வல்லரசாக நாடா மாறணும்னா யாரு ஆட்சி வரணும், அவர் ஆட்சி இவர் ஆட்சின்னு சொல்லல, உமருடைய ஆட்சி இந்த இந்தியாவில் வந்து என்ன செய்யும், இந்தியா சிறப்பான நாடாக மாற சொன்னார். அப்போ இவ்வளவு சிறப்பான பண்புகளுக்கு உரித்தானல்ல மாறியாரு சஹாபாக்கள். எப்படி மாறினாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள், அதனால நினைச்சாங்க மாறினாங்க. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வே குர்ஆன் சொல்லி காமிக்கிறான், வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுகிறாரோ ஃபஉலாயிக மஅல்லதீன, அவர்கள் இருப்பார்கள் அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியின, நபிமார்களோடு, வ சித்தீகீன, உண்மையாளர்களோடு, வ ஷுஹதாயி, உயிர் தியாகிகளோடு, வ சாலிஹீன, நல்லவர்களோடு, வ ஹஸன உலாயிக ரஃபீகா, இவர்கள் தான் மிகச்சிறந்த தோழர்கள். இப்ப அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருந்தோம் அப்படின்னா யாருக்கு நம்ம நாளை இருக்குமா? நபிமார்களோடு, நல்லவர்களோடு, உயிர் தியாகிகளோடு, சாலிகான மக்களோடு நீங்கள் இருப்பீர்கள் சொல்லி அல்லாஹ் என்ன செய்தான் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். அதைத்தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, விரும்பினாங்க. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ரபியா பின் கப் அல் அஸ்லமி சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திக்கிறாங்க, இரவு தொழுகைக்காக. அப்போ காலை அந்த கடல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் தண்ணிலாம் எடுத்து கொடுத்து ஒளி செய்து தான் தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது வேணுமாப்பா கேள்விப்பாங்கிறாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ் தூதரே மறுமையில் நான் என்ன செய்யணும், உங்களோடு இருக்கணும். சரி பரவாயில்லப்பா, வேற ஏதாவது கேளு. அல்லாஹ் தூதரே நான் மறுமையில் உங்களோடு இருக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கன்னா, வேற ஏதாவது உலகத்தில் ஏதாவது கேளுப்பா, நான் நினைக்கிறேன் தாரன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சஹாபி எது விரும்பினாரு, இங்க எப்படி நான் உங்களோட இருக்கணும் அதே மாதிரி மறுமையிலே என்ன செய்யணும், உங்களோட இருக்கணும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, நீ அதிகமான முறையில் அல்லாஹ்வுக்கு சஜ்தா பண்ணு, அப்போ ஃபர்லான தொழுகை போக நஃபிலான தொழுகை நினைச்சு அதிகமா தொழுது எனக்கு என்ன செய், உதவி செய்ய, நீ இன்ஷா அல்லாஹ் நினைச்சலாம் வரலாம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ, நீங்க யாரை விரும்புறீங்களோ அவர்களோடு என்ன செய்வீங்க, மறுமையில் இருப்பீர்கள் என்று நினைச்சாங்க அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. அப்புறம் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பொன்மொழிகளை படித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நாடினால் நமக்கு சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ்வுடைய தூதரோடு என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படி அல்லாம இந்த அற்ப உலகத்துல இந்த சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாடி இந்த இளைய சமுதாயம் போனுச்சு அப்படின்னா நாளைக்கு மறுமை வாழ்க்கிறது கேள்விக்குரியா. நாளைக்கு அவர் நரகத்தில் கிடப்பாரு, அவர் பின்பற்ற இவர் என்ன செய்வாரு, நரகத்தில் கிடப்பாரு. அப்போ போய் யாரெல்லாம் நான் இவனை பின்பற்ற மாட்டேன், திரும்ப என்ன உலகத்துக்கு அனுப்பியாலாம், நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னா வாய்ப்பளிக்கப்படுமா? அழிக்கப்படாது. அதே நினைச்சான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பண்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமன் அஹப்ப அபதன் லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். அல்லாஹ்வுக்காகவே ஒரு அடியாரை நேசிக்கணும். நாம இன்னைக்கு நேசிக்கிறோமா இல்லையா? நம்முடைய அம்மா, நம்முடைய மனைவி, பெற்றோர்கள், நண்பர்கள், யாரா இருந்தாலும் சரிதான், யாருக்காக நேசிக்கணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் நேசிக்கணும். அப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிச்சோம்னா அல்லாஹ்வுக்கு என்ன செய்வான்? அதுல ஒரு நல்ல ஒரு நிலையை என்ன செய்வான்? ஏற்படுத்தி தருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கடுத்து வமை யக்ரஹு ஐயஊத ஃபில் குஃப்ரி பஅத இது அன்கதஹுல்லாஹு. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை குஃப்ரில் இருந்து காத்த பிறகு அவர் வெறுக்க வேண்டும். எப்படி தெரியுமா வெறுக்கணும்? கமா யக்ரஹு ஐ யுல்கா பின்னாரி. நெருப்பிலே அவர் தூக்கி போடப்படுவதை எப்படி வெறுப்பாரோ அதே போன்று திரும்ப வேண்டியது குஃப்ருக்கு போறதான விஷயமா வெறுக்கணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ இந்த மூன்று பண்பு யார்கிட்ட இருக்கோ அவர் நினைச்சுவாங்க ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொள்வார்கள். அப்ப இந்த குஃப்ருடைய பண்பு இருக்கா இல்லையா? இந்த சினிமா நடிகர்கள், கூத்தாடிகள்லாம் பின்பற்றணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம குஃப்ரான பாடல்கள்லாம் பாடுவோம், அதையும் என்ன செய்வான்? பாடிக்கிட்டே போவான். ஒரு கட்டத்தில் என்ன செய்வான்? அவன் சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களே என்ன செய்வான்? வணங்க ஆரம்பிச்சு. நினைக்கிறதானே ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? தமிழன் சொல்லி அவன் என்ன செய்யறான்? எங்கள் பாட்டன் அவன், எங்க முப்பாட்டன் அவன் சொல்லி அவன் ஒரு கடவுள் கொள்கையுமே சொல்லி முஸ்லீம் இளைஞர் நினைச்சான் நிறைய வழிகெடுத்து சென்று கொள்ளக்கூடிய நிலையை நினைச்சிடும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனையே என்னது அவன் சொல்வதெல்லாம் என்னது வேத வாக்கு, அவன் சொன்னதான் நினைச்சுவான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவான்னு சொல்லி சில கட்சி தலைவர்கள் நம்பிக்கொண்டு போகக்கூடிய இளைய சமுதாயம் நினைச்சிடும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும்? குஃபர் என்ன செய்யணும்? வெறுக்கணும். எப்படி வெறுக்கணும்? நெருப்பிலே நீங்கள் தூக்கி வீசப்படுவதை எப்படி வெறுப்பீர்களோ அதே போன்று வெறுக்க வேண்டும். இது யார் வெறுத்தாங்க? முந்தைய கால மக்கள் வெறுத்தாங்க, சஹாபாக்கள் வெறுத்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். இவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நினைச்சாங்க ஏத்துக்கிட்டு தான். இன்னும் யோசிச்சு பாருங்களேன், இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு அற்ப காதலுக்காக அவ கூட நான் போறேன், இஸ்லாமே வேண்டாம், தூக்கி போட்டு அவ பின்னாடி போயிருந்தான். பாக்குறமா இல்லையா? அங்கிருந்து எனக்கு அந்த பையன் தான் வேணும், தூக்கி போட்டு அவன் பின்னாடி நினைச்சா போயிருந்தா. இஸ்லாத்தை அப்படி கண்மூடி தூக்கி எரிந்து செல்லக்கூடிய மக்களை நினைச்சிடும் சமுதாயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் நாங்க 80 சம்மதம், ஏன்னா 5 நேரம் தொலைவும் செய்வோம், அங்க போய் நிச்சயம் அதையும் செய்வோம் சொல்லக்கூடிய மக்களா நினைச்சோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர்களுக்கு மத்தியில இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் எப்படி சொல்றாங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர். இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இவங்களுக்கு தாயாருக்கு தெரிஞ்சது. வந்து என்ன சொல்றாங்கன்னா முதல்ல அன்பா சொல்றாங்க, எப்பா நம்முடைய முன்னோர்கள் லாத்து உஷாவை தான் வணிகிட்டு இருந்தாங்க, நீ புதுசா முகமது சொல்றான்னு சொல்லி சொல்றாரு போயிடாதப்பா, நம்ம சொந்தக்காரெல்லாம் நினைச்சுவான் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நினைச்சல கேட்க முதல்ல அன்பால மிரட்டி பாக்குறாங்க, கேட்கல. அடுத்து நினைச்சுறாங்க கொஞ்சம் மிரட்டியும் பாக்குறாங்க, அப்பவும் கேட்கல. திரும்ப எதை கையில் எடுக்காங்கன்னா அவங்க சொல்றாங்க, நீ இதை விட்டு விலகல அப்படின்னா நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிடாம இப்படியே இருந்து நினைச்சுவேன், செத்து போயிடுவோம்ப்பா, இது உனக்கு நல்லதா நினைச்சுறாங்க. சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கடந்துச்சு. உடனே இந்த சஹாபி வந்து சொல்றாரு, அம்மாவை நான் உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 1000 உயிர் கொடுக்கப்பட்டு அந்த 1000 உயிர் போனாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நான் நினைச்ச மாட்டேன், விலக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் இறக்குறான், வயின் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்முன். உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை உன்னுடைய பெற்றோர்கள் நீ கட்டாயப்படுத்தி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா நீ நினைச்சாத, கட்டுப்படாத. ஃபலா துதிஉமா வஸாஹிமா. நீ இந்த உலகத்தை அவங்களோட என்ன செய், நல்ல முறையில் நடந்துக்கோ. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது, நீ பெற்றோர்கள்ட்ட நல்ல முறை நடந்துக்கணும். ஆனா அதே பெற்றோர்கள் எனக்கு இணை வைக்கும்படி சொன்னாங்க அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை, அவர் நினைச்சிருக்கலாம் உடனே சரி அப்படியே திரும்பி போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன பார்த்தாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், குஃப்ருக்கு என்ன செய்ய மாட்டேன், திரும்ப மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பொருந்தி கொண்டான். நாமளும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதா மாறணும் அப்படின்னா இந்த ரமலான் மாசத்துல எப்படி அல்லாஹ்வுடையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுக்கு பயந்து அதை பின்பற்றி 5 நேரம் தொழுது ஜக்காத்தை கொடுத்து சதக்கா செஞ்சு என்னென்ன இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் பேணி வாழ்ந்தோமா இல்லையா? எந்த அளவுக்கு பேணி வாழ்ந்தோம்? இந்த மாசத்துல பொய் பேசல, புறம் பேசல, மோசடி செய்யல, அடுத்தவன் சொத்தனை செய்யல, ஆட்டையை போடல,
சினிமா படத்துக்கு போல இன்னும் பெரியவர்கள் விடைபெற்றாங்க. இந்த சிகரெட் பீடிலாம் விட்டாங்க, பான் பிராக் கூட விட்டாங்க. எல்லாத்தையும் இந்த ஒரு மாசம் கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிச்சுக்காங்க. இந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் பழையபடி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நாம் என்ன செய்யல, உண்மையான முஸ்லிம்களான சில மாறல. அதனால அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்து உண்மையான முஸ்லிம் வாழ்ந்து சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.